சூப்பர் பைக்ஸ் கூட பண்ணிடுவீங்க. நம்ம உள்ள சூப்பர் பண்ணிக்கலாம். நார்மல் டிரைவர் தான் நான் ஒன்லி ரோட் டிரைவர் தான். இல்லை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி இதுதான் கேடிஎம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணதாங்க. நான் யூஸ்வலாக நானே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். இந்த தடவை என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒர்க் லோட் ஹெவியானதுனால நம்ம சர்வீஸ் சென்டர், அதாவது விவோசி சர்வீஸ் சென்டர் போய் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு கதைனா, ஆல்ரெடி சர்வீஸ் சென்டரில் நம்ம தான் மாற்றிருந்தோம். அதாவது விவோசி சர்வீஸ் சென்டரில் தான் ஃபோர்க் ஆயில் சீல் மாற்றிருந்தோம். 2 ஆயில் சீலுமே ரைட் அண்ட் லெஃப்ட்டை மாற்றின 3 டேஸ்லேயே நம்ம கேடிஎம்மில் ரைட் சைடு ஆயில் சீல் வந்து பிரேக் ஆகிடுச்சு திரும்பி. இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நெக்ஸ்ட் டே என்ன நான் பண்ணேன்னா, சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி எவ்ரிதிங் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் டு தெம். தே செட் டு கம் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது பார்த்து இன்கேஸ் எங்கள் மேலே ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, தப்பு இருக்குன்னா நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விஓசிலேருந்து. பட் சரி ஓகே அப்படின்ற, பட் என்னால் போக முடியல, கொஞ்சம் பிஸியானதுனால ஒன்ஸ் அகெயின் திருப்பி ஒரு லாஸ்ட் வீக் திருப்பி கால் பண்ணி விஓசி சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஆயில் சீல், ஃபோர்க் ஆயில் சீல் ஃபிக்ஸ் பண்ண போக போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, என் பேர் சசி, சேனல் நேம் சசி ஆன் ட்ராக். வெல்கம் டு மை சேனல். எல்லா வண்டிலையும் ஃபோர்க் ஆயில்ன்றது ஒரு காமனான விஷயந்தான். அது எதனால் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். ஃபோர்க் ஆயில் சீல் பார்த்திங்கன்னா, ஃபோர்க் வந்து எப்போவும் இன்னர் டியூப் அண்ட் அவுட்டர் டியூப் மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அப்போ நம்ம ரோட்டில் இருக்கக்கூடிய டர்ட்டு, மண் உள்ளே, அதாவது அந்த ஆயில் சீல் டஸ்ட் கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே மாட்டுறதுனால தான் இந்த ஃபோர்க் ஆயில் சீல் டேமேஜ் ஆகும். ஃபோர்க் ஆயில் சீல் டேமேஜ் ஆச்சுன்னா ஆயில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மல் டெலஸ்கோப்னா சீக்கிரம் வராது, அப்படியே வந்தாலும் பெருசாக தெரியாது. ஆனால் இதுவே அப்சைட் டவுன் ஃபோர்க்குனா ஆயில் லீக் ஆச்சுன்னா பிரேக் பேடு ரோட்டார் மேலே பட்டு பிரேக்கிங் எஃபிஷியன்சியே கம்மியாகிடும். சில நேரத்தில் பிரேக்கே பிடிக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்மளே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு ப்ரிவென்டிவாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெறும் நார்மல் ரோடு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோர்க் ஆயில் சீல் லைஃப் வரும். இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோட்லேயும் நான் பைக்கை ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஃபோர்க் ஆயில் சீல் லைஃப் கம்மியாக தான் வரும். சிலர் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண அந்த மட்டெல்லாம் போய் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக 4 ப்ரொடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மற்ற வண்டிங்களை கம்பேர் பண்ணும்போது கேடிஎம்மில் சீக்கிரமாகவே ஆயில் சீல் வந்து டேமேஜ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம கேடிஎம் பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த அவுட்டர் டியூப் அண்ட் இன்னர் டியூப்போட அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. ஸோ அதனால் சீக்கிரமாகவே கேடிஎம் பைக்ஸில் ஃபோர்க் ஆயில் சீல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் மாற்றணும், ஸோ என்னடா இது லைஃபே வரல அப்படின்னா, த ரீசன் பிஹைண்ட் இஸ் த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் இஸ் லோவர்ன்றதுனால நீங்கள் எதாவது பம்ப்ஸ்லேயோ இல்லை அன்வொர்க்டு ரோட்ஸ்லேயோ இல்லை ஆஃப் ரோட்லேயோ அட்வென்ச்சர் அப்போவோ அந்த மாதிரி சர்க்கம்டன்சஸில் வெஹிக்கிளை நல்லா ஹார்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ்டி கேடிஎம்மில் யூஎஸ்டி ஆயில் சீல் போகிறதுக்கு சீக்கிரமாகவே வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மற்ற பைக்ஸை யூஎஸ்டி வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். பட் ஆஃப் ரோட்லனா மேக்ஸிமம் எந்த வண்டியாக இருந்தாலும் யூஎஸ்டி தாங்காது, ஆயில் சீல் பிரேக் ஆகிடும். பட் மற்ற செக்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாகவே கேடிஎம்மில் ஆயில் சீல் பிரேக் ஆகிடும். கேடிஎம் பைக்ஸோட யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கும். டுவர்ட்ஸ் வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கும். ஸோ அதுவும் இன்னொரு ரீசன் சீக்கிரமாகவே ஆயில் சீல் போகிறதுக்கு கேடிஎம் பைக்ஸில். கேம் வேறு செம்ம ஹீட் ஆகிட்டே இருக்குங்க. இதோட பேட்ரி பேக்கப்பும் கம்மி, அதுவும் இல்லாமல் செம்ம வெயில் அடிக்குதா, இது சரியாக தெரியலை. கேம் வியூ நல்லா தான் காட்டுதான்னு எனக்கு தெரியலை. இன்கேஸ் எதாவது ப்ளர்ரியாவோ இல்லை எதாவதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கேமராவும் இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ நம்மளது ஆக்சுவலாக பேட்ரி பேக்கப்பும் கம்மி, அட் த சேம் டைம் ஓவர் ஹீட் ஆனாலும் இந்த மாதிரி லென்ஸ் ஃப்ளர்லாம் வந்துடும். ஸோ
அடாங்கப்பா. இல்லைங்க, ட்ரைவ் பண்ணும்போது எதுக்கு இப்போ நிறுத்தினேன்னா வெஹிக்கிளை ரைட் பண்ணும்போது அந்த ஒரு இதுவே இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஃபோர்க்கு ஏதோ அமுங்காத மாதிரியோ ஏதோ எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால தான் இறங்கி பார்த்தேன். இறங்கி பார்த்தா ஆயில் நல்லாவே லீக் ஆகுது. அதை ரீப்ளேஸ் பண்ண தான் போகிறோம். பட் இருந்தாலும் எனக்கு இங்கேருந்து நான் என்னோடய ஹோம்லேருந்து நான் கிளம்பி போகும்போதே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சரி, ஓகே, லெட்ஸ் கம் டு தி டாபிக். வில் கண்டினியூ. எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ கேடிஎம் ஃபோர்க்கை பற்றி தானே பேசணும். ஓகே, கேடிஎம் ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அண்ட் ஃபார்வர்டிங் போஸ்டர் கொஞ்சம் அவுட் சைட் இன்க்ளைண்டாக இருந்திருந்ததுன்னா டேமேஜ் ஆன ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது நல்லாவே வரத்துக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் கேடிஎம்மில் அது கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க டுவர்ட்ஸ் அ வீல். ஸோ ஏதாவது நம்ம ஒரு அன்வொர்க்டு ரோட் போத்தோல்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டேமேஜான ரோட்ஸோ இல்லை அட்வென்ச்சர் அப்போவோ இல்லை ஆஃப் ரோட் அப்போவோ ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் சீல் கேடிஎம்மில் சீக்கிரமாகவே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் டிமார்ட் வந்தாச்சு. அதாவது பூந்தமல்லி, அதாவது காட்டுப்பக்கம் டிமார்ட் வந்தாச்சு. டிமார்ட்லேருந்து ரைட்டு குமரஞ்சாவடி ஜங்ஷன்லேருந்து மாங்காடு டு குன்றத்தூர் போகிற ரோட்டில் இன் பிட்வீனில் விஓசி சென்டர் பூந்தமல்லி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். விஓசி சென்டரை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் அவைலபிள் இன் ஆல் மெயின் ரீஜியன்ஸ் இன் தமிழ்நாடு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க விஓசி. ஸோ இப்போது தமிழ்நாடுலேயும் லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மெயின் சிட்டிஸில் எல்லாமே, அதாவது மெயின் சிட்டிஸ் ஜங்ஷன்ஸில் எல்லாமே விஓசி சென்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பூந்தமல்லி விஓசி சென்டரை பற்றி சொல்லணும்னா இது ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறது ராஜ்குமார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து M&M சர்வீஸ் சென்டர் ஆல்ரெடி ஓன் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் இப்போ விஓசியும் டீலர்ஷிப், அதாவது டீலர்ஷிப் எடுத்திருக்காரு. அவர் கூடவே பிரவீன், அவரோட பிரதர், அவர் வந்து சர்வீஸ் மேனேஜர், அதாவது சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம், மேனேஜர்னு சொல்லலாம். அவர் தான் வந்து அந்த சர்வீஸ் ஃபுல் செக்ஷன் வந்து அவர் தான் பார்த்துக்கிறாரு. நம்ம பார்த்திங்கன்னா பிரவீன் கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அவரை போய் நம்ம பார்த்துட்டு நம்ம வெஹிக்கிள் என்ன கண்டிஷன், எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதையும் அப்படியே நம்ம வீடியோவாக விலாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. இதுதான் விஓசி பூந்தமல்லி சர்வீஸ் சென்டர். இப்போ நான் விலாகை இங்கே இருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மளுடைய ஃப்ளாஷை உள்ளே கொண்டு போயிட்டாங்க ஃபோர்க் ஆயில் சீல் மாற்ற. ஸோ வாங்க நம்ம ஃப்ளாஷை பார்க்கலாம். ஹாய் பிரவீன், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எதனால் திருப்பி இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம்? நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 days தான் இருக்கும். அதுக்குள்ளேயே இந்த லீக்கு எதனால் வந்து? ஓகே, அடிக்கிறோம்ல. ஆமாம், பார்த்தலாம் இப்போ பண்ணிக்கிறேன். எப்போ இப்போயே முடிச்சிடுவீங்களா இல்லை நாளைக்கா முடிச்சுடுவீங்களா? ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். யுவர் நேம்? அரவிந்த். நீங்கள் இங்கே டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்ப்பீங்க? எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்ப்பீங்க. வாட்டர் வாஷ் பே. ரேடியேட்டர் கார்டையும் கொஞ்சம் மாட்டி விட்டுருங்க. பண்ணிக்கலாம். விஓசி வந்தீங்கன்னா அரவிந்த் இருப்பார், டெக்னீஷியன். மல்டிபிள் பைக்ஸ் சர்வீஸ் பண்ணுற ஒரே ஆள் இவர் தான் அப்படின்னு பிரவீன் சொல்லியிருக்காரு. எல்லாருமே மல்டி பிராண்ட் தான் போகும். நம்மகிட்ட மல்டி பிராண்ட் வெஹிக்கிள்ஸ்.
எங்கிட்ட வந்துட்டாங்க பண்ண முடியாத வெளியே ஓகே ரீஸ்டோரில் இருக்குது, ஆல்ட்ரேஷன் இருக்குது, ஓகே. பைக் டியூனிங் இருக்குது. சூப்பர் பைக்ஸ் கூட பண்ணிடுவீங்க. சூப்பர் பைக் வந்து ஆல்வேஸ் எந்த பைக்கு தான் செய்யலாம். சூப்பர். யாரு எதுக்கு என்னத்துக்கு உள்ள போடணும்னா உன்னோட ஆசை எனக்கு நல்லா புரியுது. நம்ம ஃபோர்க்கு என்ன கம்ப்ளைண்ட்டு, எதனால் அது ஆயில் சீல் பிரேக் ஆகுது? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 4th டியூப்பில் வந்து ஸ்கோரிங் வந்துருக்கு. ஸ்கோரிங் எதனால் வருது, ஏன் வந்திருக்கு? ஸ்கோரிங் எதனால் வருதுனாக்கா நம்ம உள்ளே இருக்கிற ஃபிங்கரோட டெம்பரேச்சரும் ஆயில் மாற்றாமல், ஸோ அதேமாரி ஆயில் சீல் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுனாக்கா அதை உடனே பார்க்காம அப்படியே ஓட்டினாக்கா அந்த ஸ்கோரிங் வரும். ஏன்னாக்கா ஆயில் சீல் டேமேஜ் ஆகிடுச்சுனாக்கா அந்த ஆயில் சீல் ஃபஸ்ட்டு வந்து லெபர்லேயும் ஒரு ஓரிங்கில் தான் அந்த ஆயில் சீல் ஃபஸ்ட்டு இருக்கும். அது போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது இரும்பு தகுடு தான் இருக்கும். அந்த இரும்பு தகுடும் டியூபும் உராசும் போது அந்த ஸ்கோரிங் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்கோரிங் நீங்கிடுச்சு. ஸோ இதை வந்து திரும்ப நம்ம ஆயில்ஸில் அடித்தாலும் அது லீக் தான் ஆகும். லீக் ஆகும். ஆமாம். இப்போ நம்ம கேஸ்லேயும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா ஒரு டியூக்கோட ஆயில் சீல் வாங்கி அந்த ஆயில் சீல் இன்னொரு ஆயில் சீலும் வாங்கி அந்த ஆயில் சீல் இருக்கிற ஓரிங் மட்டும் மேலே இருக்கிற ஃபிங் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு டபுள் ஃபிங்கர் போட்டு நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி லாக் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த ஸ்கோரிங் உள்ள இடத்துல நம்ம இன்னொரு ஸ்ப்ரிங் எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா அந்த ஸ்கோரிங் எப்போ ஸ்டாப் பண்ணும். சும்மா ஒரு கிரிப்பு மாதிரி பிடிக்கிறதுக்காக. ஆமாம். ஏன்னா லூஸாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிரிப்பு மாதிரி. கொஞ்சம் கிரிப் ஆகும். அப்படி இருக்க போனோம்னாக்கா அந்த ஆயில் லீக் ஆகிறத தாழ்த்துக்கு ஸ்டாப் பண்ணலாம் இருக்கும். பட் ஆனால் டெம்பரரியாக தான் இருக்கும். அது அதையே வச்சுட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் இப்போதைக்கு எந்த பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் பண்ணலாமே பாருங்களேன்ற வருஷத்தில் அதை நம்ம பண்ணலாம். ஆனால் அது பர்மனெண்ட்டாக இருக்குமா கேட்டாக்கா கண்டிப்பாக இருக்காது. அது நம்ம டியூப் மாற்றி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் அது கிடையாது. எல்லாம் ஆயில் அடிச்சு டஸ்ட் கப்லாம் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஓகே. நீங்கள் வந்து எனக்கு டெம்பரரி சொல்யூஷன் தான் சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை நான் இப்போ எப்படி இப்போ ஆயில் லீக் ஆகாமல் இருக்குமா இல்லையான்றதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? பண்ணியாச்சு. இதில் ஆயில் லீக் ஆகாமல் ஆயில் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் அதை எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது லீக் ஆகுமா லீக் ஆகாதான்னு? நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு அழுக்கு ஆயில். ஓகே. ஓகேங்களா? இது வந்து ஒரு வேஸ்டான ஆயில். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டியூபை நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இது வந்து பம்ப் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபினிஷிங் அவுட்டில் அது ஸ்டாப் பண்ணும். அதுக்கு மேலே ஆயில் வராது. ஓகே. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த ஆயில் இங்கே இருக்கும்போது அது ஃபில்டர் பண்ணால் நம்ம சின்ன டெமோட் பண்ணலாம்னாக்கா அடிச்சுட்டு எடுக்கும்போது அந்த ஆயில் மேலே டெமோ வராது. இப்போ அதில் ஸ்கோரிங் இருந்துச்சு என்ன பண்ணோம், அது வழி ஆயில் உள்ளே போகும். இப்போ அந்த ஆயில் மேலே வரைக்கும் வரல, கீழே ஸ்டாப் ஆகும். அப்போது ஓகே டெம்பரரி சொல்யூஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. இது டெம்பரரி சொல்யூஷனாகவே இருந்தாலும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ண முடியும்? ஏதாவது சஜஷன் உங்களால் தர முடியுமா? ஏதாவது ஆஃப் ரோடு அந்த அளவுக்கு மெயின் ஆஃப் ரோடு நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் இருந்தாக்கா இது கொஞ்சம் நல்லாவே லைஃப் வரும். நீங்கள் ஆஃப் ரோடு என்ன ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இது லைஃப் வராது. எந்த அளவுக்கு ஃபோருக்கு அதோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குதோ அதை பொறுத்தா இது வேல்யூ இருக்குது. இது லைஃப் வருமா இல்லை டெம்பரரியாக போகணுன்றது அது நம்ம கையில் தான் இருக்கும். நீங்கள் நம்மளோட டிரைவிங் இதை பொறுத்து தான் இருக்குது. டிரைவிங் ஸ்கில்லை பொறுத்தா இருக்குது. இப்போ டிரைவிங் நீங்கள் ஆஃப் ரோட் நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு கேட்டனாக்கா கண்டிப்பாக இது லீக் ஆகும். உங்களுக்கு பர்மனெண்ட் வராது. இதுவே இல்லை நான் நார்மல் டிரைவர் தான், நான் ஒன்லி ரோட் ட்ரைவ் தான் நான் பண்ணுவேன், ஆஃப் ரோட் நான் பண்ண மாட்டேனாக்கா இது மேபி உங்கள் லைஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஆயில் சீல் மாத்திர வரைக்கும் கூட லைஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த ரேடியேட்டர் கார்டை தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ்க்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது டைரக்ட் ஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ. அவங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லணும் இது டைரக்ட் ஃபிட்டாக இல்லை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுமா அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். பார்த்தா டைரக்ட் ஃபிட் மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் see. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா பைக்ஸுமே சர்வீஸ்க்கு வந்த பைக்ஸ் தான். ஸோ இவங்க R15 இருந்து டுக்காட்டி வரைக்கும், அதாவது சூப்பர் பைக்ஸ் வரைக்குமே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ எம்எல் ப்ரோ? நம்ம 300 280 வரைக்கும் எம்எல் ஊற்றலாம். 300
280 to 300. ஆமாம் இதுக்குள்ள இதுதான் கேடிஎம்மை பொறுத்த வரைக்குமா இல்லை எல்லா வெஹிக்கிளுமா? அப்படியே இல்லை, எல்லா வீட்லையும் கிடையாது. கேடிஎம் கேடிஎம் இந்த யூஎஸ்டி ஃபோர்க்குக்கு இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே. இப்போ என்எஸ்ஆர் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? என்எஸ் எம்டி என்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180 ஊற்றினா போதும். என்எஸ்க்கு 180, நார்மல் ஃபோர்க்கு 180 தான். 180 போதும். 180 நீங்கள் சொல்கிறது டெலஸ்கோபிக் ஃபோர்க்குக்கு போனால் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா வரும். கண்டிப்பாக 250 ml வரும். எதுக்கு? ஃபோர்க் பேரில் கூட இந்த ஃபோர்க் பேரில் யூஎஸ்டி யூஎஸ்டி ஃபோர்க்கெலாம் பார்த்தோன்னாக்கா 250 ml கண்டிப்பாக வரும். 250 ஊற்றுற மாதிரி இருக்கும். நார்மல் டெலஸ்கோபிக்னா நார்மல்னா 180 ஊற்றினா போதும். 180 அதிகம். 180 நார்மலாக இருக்கும். ஸோ அது ஹையர் என்சிசி இருந்தாலுமா? ஐஎம்சி இல்லை, ஃபோர்க்கோடைய லெவலோடைய டியூப் கனெக்ஷன் லெவல் பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஹெவி செட்லாக பார்த்தோன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தா 400 ml ஊற்றணும். ஓகே. 400 ml தான் ஊற்றணும். ஸோ அது கீழே ஊற்றினாக்கா ஃபோர்க் ஹெவி செட் இருக்குது. ஏன்னா ஃபோர்க்கோடைய லென்த் ஹெவி, அதனால தான் இது வந்து நம்ம வாட்டி பார்த்தா அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ ஹெவி செட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெருசு. சரி, அப்போ அந்த டாமினருக்கு பார்த்தோன்னா மேக்ஸிமம் 400 ml தான். 400 ml. 400 தான். நாங்கள் 400 தான். 400. நம்ம இது பார்த்தோன்னா மேக்ஸிமம் 300 இல்லைனாக்கா 280 இதுதான். ஸோ அந்த வித்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் இல்லையா? டியூபோட அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எம்எல் மாறும். கரெக்டாக? ஓகே.